10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே? ஆர்டர் என்னாச்சு சார்? தனி நீதிபதியுடைய உத்தரவு, அதாவது அசம்பிளி பிரிவிலேஜ் கமிட்டி ஏற்கனவே அளித்த சம்மனை வந்து தனி நீதிபதி ரத்து செய்திருந்தார் இல்லையா, அந்த தீர்ப்பு தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த ஏற்கனவே சட்டமன்றம் அளித்த சம்மன் உயிர் பெறுகிறது. இந்த சம்மனை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடத்தணும் உரிமை குழு. அதில் அந்த சம்பந்தப்பட்ட இன்றைய முதல்வர் உட்பட அதில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் ஆஜராகி விளக்கு அளிக்கணும். அந்த விளக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் எந்த முடிவும் எடுத்துக்கொள்ளலாம் சட்டமன்றம்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. லேப்ஸ் ஆயிடுச்சு. லேப்ஸ் எப்படி? லேப்ஸ் ஆகாதுங்கிறதா? லேப்ஸ் ஆகாது. அப்படி லேப்ஸ் ஆகிறதா இருந்தால் சட்டமன்றமே கேள்வி கூத்தாயிரும். சட்டமன்றங்கிறது மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற தளம், அது புனிதமானது. அந்த புனிதத்துக்கு எதிராக நடைபெறுகிற சம்பவத்தை கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்கிறது தவறானது. ஓ, அப்போ அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த அதிமுக அரசு நடைபெறுவது சட்டமன்றத்தில் குட்காவே கொண்டு வந்தாங்க. ஸ்டாலின் உள்ளிட்ட 18 எம்எல்ஏக்கள். அது தொடர்பாக உரிமை குழு கூடி அதுக்கு விளக்கம் அளிக்கணும். உரிமை குழுவில் ஆஜராகி அது வந்து சட்டமன்றத்தை அவமதித்த செயல்னு ஒரு சம்மன் கொடுத்தாங்க. அந்த சம்மனை ரத்து செய்து தனி நீதிபதி ஒரு உத்தரவிட்டார். அதை எதிர்த்து அன்றைக்கு சட்டமன்ற செயலாளர் ஒரு அப்பீல் வந்தார். அந்த அப்பீல் நிலுவையில் இருந்துச்சு. தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போனோடனே இப்போ அட்வொகேட் ஜெனரல் வந்து முதல்ல அந்த அப்பீலை நாங்கள் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம்னு சொன்னார். அவர் பெற முடியாதுன்னு சொன்னோம். அதிமுக சார்பில் ஆஜராகி பொள்ளாச்சி ஜெயராமன் தான் அன்றைய உரிமை குழு தலைவர். அவர் தரப்பில் ஆஜராகி அவர் வாபஸ் பெற முடியாதுன்னு சொன்னோம். பின்பு அடுத்த முறை இது விசாரணைக்கு வரும்போது அட்வொகேட் ஜெனரல் சொன்னார், 5 வருடங்கள் முடிந்து விட்டது, புதிய சட்டமன்றம் வந்துருச்சு, எனவே அது தொடராதுன்னு சொன்னார். அவர் தொடராதுன்னு சொல்வது தவறு, பால்ராஜ் வழக்குப்படி தவறு என்று சொல்லி வாதிட்டோம். அப்போ ஒரு சட்டமன்றத்தினுடைய உரிமை குழுவுடைய நோட்டீஸை நீதிமன்றங்கள் முடக்கி அதை தள்ளிவிடுவதனால் சட்டமன்றத்தினுடைய மாண்பை பறித்து விட முடியாது. அதனால் அந்த தீர்ப்பை நான் ரத்து செய்கிறேன், மீண்டும் அதை விசாரிங்க அப்படின்னு சொன்னார். இதன் விளைவாக என்ன ஆகும்னா, இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சியில் இன்றைய முதலமைச்சர் உரிமை குழு முன்பாக ஆஜராகி நின்று விளக்கம் சொல்லணும். அதான் இப்போ உரிமை குழு திமுக தானே வரும். உரிமை குழுவில் எதிர்க்கட்சி தலைவரும் இருக்கிறார். ஓ.